ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் எதிர்பார்த்த ஒரு கனவு வேலைன்னே சொல்லலாம். அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஏன்லேருந்து தான் இப்போ புதுசாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும், 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டிப்ளமோ, டிகிரி எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. 3 கேட்டகரியில் ஒரு 10 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலை வாய்ப்புக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணிடுவீங்க. எந்த இன்டர்வியூவும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாதுன்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னா 18,000 35,400 ரூபாய். இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் வரைக்கும் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்க தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் அனுப்ப முடியாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குதோ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். வேறு எதுவும் நீங்கள் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையவே கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஐசிஎம்ஆர் என்ஐஏல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பி மற்றும் குரூப் சி லெவலுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/5/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் 16 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்புக்கான அட்மிட் கார்டு நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலையில் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அது மட்டும்தான் இருக்குது. அது ஜூலையில் கம்பல்சரி வச்சுருவாங்க. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா ஜூலையில் எக்ஸாம் எழுதிடலாம். 1 மாதம் ரிசல்ட் வந்துடும். யூ கேன் ஜாயின். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தனியாக இருக்குது. அது என்னங்கிறது முழு விவரத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்புகள், என்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க, அதுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஏன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். என்ன இதில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 3 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இல்லை ஃபுட் சயின்ஸ் இல்லை டயட்டிக்ஸ் இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் குரூப் பியில் வேலை வாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 3 காலி இடங்கள் இதுக்கு அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி வித் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. மூணாவதாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே உங்களுக்கு இன்னொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது TA03 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயும் குரூப் பியில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் 18 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை ஐடிலையோ நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க சொன்ன ஏஜ் லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கேட்டகரி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 28 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபியில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 1 இயர் கோர்ஸ் தான், சரிங்களா? அதை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இரண்டாவது டெக்னீஷியன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 28 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 19,900 63,200 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 6 காலி இடங்கள் இந்த கேட்டகரிக்கு வழங்கியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே 1 இயர் டிப்ளமோ டயட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்லேயே 3வது ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. டெக் 03 டெக்னீஷியனில் குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்னா 18 28 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 19,900 63,200 உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்டில். கூடவே பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோ எம்எல்டி அல்லது டிஎம்எல்டி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் 1லேயே 4வது ஒரு கேட்டகரி டெக் 04 ஒரு கேட்டகரி குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 28 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 19,900 63,200 சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சுட்டு டிப்ளமோ 1 இயர் டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் 1லேயே 5th கேட்டகரி ஒன்று கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் 18 28 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 19,900 63,200 உங்களுக்கான சம்பளம். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எதில் அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் குரூப்பில் பாஸ் பண்ணிவிட்டு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்டரி அட்டண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 முதல் 25 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். 7 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்டரியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு 1 இயர் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்டரி அட்டன்ட்லேயே இன்னொரு கேட்டகரி குரூப் சியில் 18 முதல் 25 வயதுன்னு அப்ளை பண்ணலாம். 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். 15 காலி இடங்கள் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபெசிலிட்டியில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான தனியாகவே குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் மேலே சொன்னதே தான் அங்கே தனியாக இந்த இடத்துல இவங்க உங்களுக்காக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஏஜ் லிமிட் நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 5 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசினா 3 வருஷம். உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம். ஓபிசினா 13 வருஷம். எஸ்சி எஸ்டினா 15 வருஷம். முன்னாள் இராணுவத்தினர்னா அவங்க சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்க பெண்களுக்கு டிவோர்ஸ் ஆன பெண்கள் அதே மாதிரி செப்பரேட்டட் ஆகிட்டாங்க ஆனால் இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணல அந்த மாதிரி பெண்கள் இருந்தாலும் சரி விடோ கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரினா 35 வயது வரை இருக்கும். அவங்க மேலே சொல்லியிருந்த ஏஜ் லிமிட்டில் நார்மலாகவே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கெல்லாம் 18 30க்குள்ளேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நார்மலாகவே 18 35 வயதினர் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா. அதுலேயே எஸ்சி எஸ்டி கேட்டகிரி அவங்க சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 40 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். 90 நிமிஷம் உங்களுக்கு டைம் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் இந்த வேலைவாய்ப்பில் உள்ளே போய்க்கலாம். இது முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். இன்டர்வியூ மற்றபடி எந்த ப்ராசஸுமே கிடையாது. வெறும் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் அதில் பாஸ் பண்ணால் போதும் ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் 1 எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 11 சப்ஜெக்ட்லேருந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட் ஜென்ரல் நாலேஜ் இதுலேருந்து தான் எல்லாத்துக்குமே கேட்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாமே அந்தந்த வேலை வாய்ப்புக்கு தகுந்த 11 சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா 30 மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 30. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க.
90 நிமிஷம் உங்களுக்கு டைம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். உள்ளே வந்தீங்கனாலே இந்த மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க லாகின். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நியூ யூசர் கொடுத்து வந்தீங்கன்னா இதுதான் பண்ணணும். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபில் அப்ளிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட் இருக்குன்னா அதை பண்ணிக்கணும். 3வது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ப்ராசஸை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அப்ளை லிங்க்கு. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.